பவி இன்டிகிரேட் ஃபார்ம் கணியர் என்போடு வரவேற்கிறேங்க. லாஸ்ட் போஸ்ட்டில் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா தலச்சேரி, சோஜித், சிரோகி கலப்பின ஆடுகளை பார்த்தோங்க. இது வந்து இந்த ஆடு முடை குட்டிங்க. இது வந்து இப்போ நம்ம நண்பர்கிட்ட சேல்ஸ் ஆகிருச்சு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க, இதெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக வந்து பெருந்துறையிலிருந்து நம்ம ஊர் பொருட்களை அறிவு கேட்டால் புக் பண்ண சொல்லி, இதை வந்து நம்ம நண்பர் புக் பண்ணியிருந்தாங்க. புக் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சுங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது ஒரு ஆடு இப்போ நம்மகிட்ட இருக்குங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட 4 ஆடு இருக்குது. 4 ஆட்டில் ஒன்று வந்து புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரிமைனிங் 3 ஆடு இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் கிட்டோட ஒன்று இருக்குது, 2 பல்லுங்க. இது பார்த்திங்கன்னா தலச்சேரி சோஜித் கிராஸுங்க. ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. ஒரு குட்டிக்கு தேவையான பால் வந்து ஆட்டில் இருக்குங்க. இதோட விற்பனை விலைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 12,000 அப்படின்னா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்குங்க. வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 28 கிலோ வருங்க ஆடு. ஆடு நல்லா தெளிவாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடான ஆடுங்க. அடுத்த இது நேற்று நம்ம சிரோகி ஆடுங்க. சிரோகி சோஜித் கிராஸ் தானுங்க இதுமே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் கிட்டோட தான் இருந்தது. ஆடு நல்லா தெளிவான ஆடுங்க, பல்லு இப்போ தான் சேர்ந்துருந்தது. இது நேற்று நண்பருக்கு வந்து புக் ஆயிடுச்சுங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒயிட் சோஜித் ஃபீமேல் ஒன்றுங்க. இது வந்து இந்த ஃபீமேல் கிட்டோட இருந்தது, செம்மியாக வருது பார்த்திங்களா, இந்த ஃபீமேல் கிட்டோட இருந்தது. அதுவும் வந்து திண்டல்கர் கம்மியில் நம்ம நண்பர் வந்து புக் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நண்பர் வந்து இது புக் பண்ணியிருந்தாங்க, ஏன்னு தெரியல. அப்புறம் வார டைமில் வந்து வர முடியல, ஃபோன் அட்டன் பண்ணலிங்க. அதனால் நாங்கள் நம்ம வீட்டுக்கே கொண்டு போயிட்டோம். இது வந்து இப்போ நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா சிரோகி ஆடுங்க. இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மேல் கிட்டோடு இருந்தது. இது வந்து நம்ம நண்பர் வந்து வார வழியிலே அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. இது இந்த மேல் கிட்டோடு இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா பட்ஜெட்டுக்கு போகும். இது சேல்ஸ் ஆகிடுச்சுங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபீமேல் கிட்டுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் வந்து காங்கேயத்துலேருந்து வந்து நம்மகிட்ட புக் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இது அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது இப்போதைக்கு வந்து சேல்ஸுக்கு இல்லைங்க. இது ஆடு பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் கிட்டோடு இருந்தது. இது 2 பல்லுங்க, பால் நல்லா இருந்தது. அதனால் மேட்செல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட்சருக்காக நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேங்க. இது ஒரு சிரோகி ஆடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 மாத சினை அளவில் இருக்குது. பால் நல்ல பாலுங்க. பால் வந்து ஒரு குட்டி ஊட்ட வைக்கிற அளவுக்கு பால் இருக்குது. இது வந்து நேற்று நம்ம டெலிவரி கொடுத்தப்போ நம்ம கஸ்டமரோட வீட்டில் எடுத்ததுங்க. இந்த 2 ஆடு வந்து நண்பர் வாங்கினாருங்க திண்டல்கர் காமியில். அந்த ஆடுமே இந்த சோஜித் ஆடு, இந்த குட்டியோட 2 ஆடு வந்து நண்பர் வாங்கினார். ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் எடுத்ததுனால மீதி 2 ஆடு நம்ம சேல் பண்ண வந்து வீடியோ போட முடியலைங்க. நண்பருக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் தானுங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு ஆடு தான் கேட்டிருந்தார். அப்புறம் ஆடுகளை பாட்டு ஆடு நல்லா தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆடு சேர்த்து எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டாருங்க. ஆடு பார்த்திங்கன்னா வெயிட்னு பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோ வருங்க. இந்த குட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 12-13 கிலோ வரும். ரொம்ப பார்த்திங்கன்னா சீப் ரேட்டுங்கிறதுனால தாராளமாக எடுத்துக்கிட்டாரு. இது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது நம்ம இடத்துக்கு வந்தாச்சுங்க. நம்ம இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரிமைனிங் இருந்த ஆடுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து சிரோகி ஆடுங்க. 2 மாத சினையில் இருக்குது. பால் நல்லா இருக்குங்க. வேணுங்கிற நண்பர்கள் வாங்கிக்கலாம். தீனிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சோளத்தட்டு தான் வாரத்தட்டு போட்டிருந்தாங்க. வாரத்தட்டு சாப்பிட்றதுனால வந்து நல்லா மண்டி போட்டு நல்லா மேய்ஞ்சுதுங்க. 2 மாத சினை வந்து உறுதிங்குது. பால் வந்து எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் அளவுக்கு இருக்குங்க. நேரம் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் அளவுக்கு கறக்கும். தீனி தப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது நம்மகிட்ட இருக்குது இப்போது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது புக் ஆனதுங்க. இதை வந்து காங்கேயத்துலேருந்து நம்ம நண்பர் வந்து புக் பண்ணிட்டு போயிருக்காரு. இது போக பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு 3 ஆடுகள் வந்து சேல்ஸுக்கு இருக்குதுங்க. இது தவிர பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் போயருங்க, பியூர் போயர் மேல் இருக்குது. சோஜத்தில் வந்து ஃபீமேல் கிட்ட இருக்குங்க. அது போக தலச்சேரி ஆடு 1-2 வருங்க இந்த வாரத்தில். விருப்பம் இருக்கிற நண்பர்களை வந்து நம்ம சேனலை வியூ பண்ணுங்கள். இந்த ஆடு தான் வந்து நம்ம சேல்ஸ் புக்கான ஆடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் கிட்டுங்க. அதோட ஃபீமேல் கிட்டு வந்து சின்ன குட்டி இருந்தலைங்க, செமிக்குட்டி, அந்த குட்டியோட வந்து சேல்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளில் குட்டி போடுன்னு சொன்னேன். இந்த ஃபீமேல் கிட்டுங்க, அந்த ஆட்டுக்கு அந்த கிட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா 1.5 மாதம் கிட்ட இருக்குங்க. அடுத்த நம்ம சிரோகி பார்த்துட்டோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 ஆடுகள் வந்து மேட்சலுக்கு போயிடுச்சு. இது 2 கொண்டாந்து புது இடத்துல வந்து எங்கேயும் போயிடும் அப்படின்ட்டு கட்டி வச்சுருந்தோம். ரிமைனிங் 2 ஆடு சும்மா தான் விட்டுருந்தோங்க. 2 ஆடு எப்படி மேய்துன்னு பார்க்கலான்ட்டு அந்த சினை ஆடு ஒன்று, இன்னொன்று அந்த ஒரு குட்டியோட இருந்த ஆடு 2 சும்மா விட்டுருந்தோம். இப்போ அதை நேரில் பார்க்கலாங்க. பாருங்கள், அந்த ஆடு வந்து ரொம்ப ஸ்பீடுங்க, கைக்கு சீக்கிரத்தில் ஓடிடுது. இந்த ஒரு சிங்கிள் ஃபீமேல் கிட்டோட. இது வந்து 2 நாள் குட்டி ஓட சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த ஆடுங்க. இது வரைக்கும் குட்டி போடலிங்க. அனைவரும் இன்றைக்கி நாளைக்கு போட்டுரும். ஆடு நல்லா பெருவிட்ட ஆடுங்க, நல்லா இருக்குது. இது இப்போ நம்மகிட்ட இருக்குது. இது தவிர
அந்த ஓடுது பாருங்க அந்த ஃபீமேலு, அதை க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இந்த ஆடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மடி ஃபுல்லாக இருக்குங்க. மடி எல்லாம் என்னென்னா தொங்கு மடின்னு நினைக்க வேண்டாங்க. இது பாலை கறந்து விட்டு குட்டி இடித்து உடிச்சு விட்றப்போ மடி கரெக்டாக தான் இருக்குங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 3/4 படி பாலுக்கு வந்து நார்மலாக இருக்கும். ஆடு நல்லா தலைச்சேரி சோஜத் கிராஸில் இருக்குங்க. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. மேட்செல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மேய்துங்க, பார்த்திங்கன்னாவே தெரியும். அனைத்துமே விரும்பி சாப்பிடுது. சோளத்தட்டு போட்டேன், சோளத்தட்டெல்லாம் நல்லா சாப்பிட்டுது. நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா புது ஆடுகள் நம்ம இடத்துக்கு வரப்போ அனைத்துமே வந்து நான் சோளத்தட்டு தான் மெயினாக போடணும். சோளத்தட்டு கடலைக்கொடிங்க. இப்போ கடலைக்கொடி இல்லாதனால பார்த்திங்கன்னா சோளத்தட்டு தான் போட்டிருக்கேன். அது போக நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் இருக்குதுங்க. இந்த ஒரு ஃபீமேல் வந்து ஃபீமேல் கிட்டோடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட்லேயே வாங்கலாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா வெயிட் ஒரு 28 கிலோ வரும். குட்டியோடு சேர்த்து நம்ம ஒரு 12,000 கொடுத்துர்லாங்க. மேலும் ஏதாவது தகவல் வேணால் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.